அதிமுகவை பிஜேபி இயக்குகிறது என்று அண்ணன் ஸ்டாலின் சொல்லும் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது. இந்த ஆட்சி நீடிக்குமா என்பது முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது. நாஞ்சில் கருத்துக்கு கருத்து சொல்ல மாட்டேன்றார், காருக்கு தான் அவர் கருத்து சொல்றார். ஆதாரம் இல்லாமல் இந்த பினாமி அரசு என்று சொல்லும் வார்த்தையை அண்ணன் ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ளணும். தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு ஆட்சி நடக்கிறது. அந்த ஆட்சியில் நல்லது இருந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். மக்களுக்கான சரியான திட்டங்கள் நிறைவேறவில்லை என்றால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆக ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதிமுகவை பிஜேபி இயக்குகிறது என்று அண்ணன் ஸ்டாலின் சொல்லும் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது. ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க. ஆதாரமே இல்லாமல் அதிமுக அரசை பாஜகவின் பினாமி அரசு என்று குறிப்பிடுகிறார். நான் சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் இந்த பினாமி அரசு என்று சொல்லும் வார்த்தையை அண்ணன் ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ளணும். ஏன்னா இதில் பாதிக்கப்படுவது அதிமுக மட்டும் இல்ல, பாஜகவும் கூட தான். நாங்கள் எந்த விதத்திலும் ஒரு ஆட்சியை ஆட்டி படைக்கவோ அதிகாரத்தை செலுத்தவோ இல்லை என்றால் அவர்களின் நடவடிக்கையில் தலையிடவோ இல்லாத பட்சத்தில் பினாமி அரசு என்று சொல்லும் உரிமையை யார் உங்களுக்கு வழங்கியது? மிக தவறான கருத்து. அரசியலில் ஏதாவது ஆதாரம் இருக்க வேண்டும். ஒரு மத்திய அரசு தேவையான உதவிகளை ஒரு மாநில அரசிற்கு செய்கிறது, அவ்வளவுதான். அண்ணன் ஸ்டாலினுக்கு என்னன்னா, இவர்கள் இரண்டு பேரும் மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைத்தால் மக்களுக்கான நல்ல பணிகள் எல்லாம் வந்துட போகுதே, அப்படி என்றால் நாம் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு கனவோடு இருக்கிறோமே, அது தகர்ந்து விடுமே என்று தொடர்ந்து குழப்பமான கருத்துக்களை சொல்லி வருகிறார். தமிழக முதலமைச்சர் எல்லா குளங்களும் தூர்வாரப்பட வேண்டும் என்று அறிவித்தார். ஆனால் அது எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை பாதுகாக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தமட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை நிச்சயமாக தமிழகத்திற்கு வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்தாகிவிட்டது. மத்திய அரசு தமிழகத்திற்கு வந்து பார்வையிட்டு எந்த பகுதிக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து நிச்சயமாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரும். ஆனால் எந்த பகுதியில் வர வேண்டும் என்பதை மாநில அரசு தெளிவாக முடிவு செய்ய வேண்டும். இந்த ஆட்சி நீடிக்குமா என்பது முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது. முதலில் தமிழக முதலமைச்சர் லஞ்சத்தை ஒழிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். மக்கள் விரோத போக்கை கடைபிடித்தால் ஆட்சி இழக்கக்கூடும். அதனால இது முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது. அதை அவர் எச்சரிக்கையோடு பயன்படுத்துவார் என்று நினைக்கிறார். அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று. அண்ணன் ஸ்டாலினின் கனவு பலிக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி மிக தீவிரமான எதிர்விளைவுகள் இல்லை என்றால் தொடர்வதுதான் நல்லது. ஆனால் அது முதலமைச்சர் கையில் இருக்கு. அதிமுகல ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்றாங்க. எப்படி நாஞ்சில் சம்பத்தோட கருத்துக்கு நான் உடன்படவில்லையோ, நாஞ்சில் கருத்துக்கு கருத்து சொல்ல மாட்டேன்றார், காருக்கு தான் அவர் கருத்து சொல்றார். அதனால அதற்கு எப்படி நாங்கள் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லையோ, அதனால் அவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துவதற்காக ஒவ்வொரு கருத்தை அதிமுகவில் ஒவ்வொருவரும் சொல்வார்கள். ஆனால் எனது கருத்து, சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், இங்கே உள்ள அமைச்சர்கள் அங்கே அவரை சென்று பார்ப்பதும் அவர்களின் வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வதும் தவறு, தவிர்க்கப்பட வேண்டியது. கட்சியில என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், ஆட்சியில் அது தவறு என்பது எனது வலிமையான கருத்து. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.